ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரூஃப் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இது பார்த்தோம்னா யாரோட நேமுக்கு அப்ளை பண்ணுறோமோ அவங்களோட ஃபோட்டோ வேணுங்க. அந்த ஃபோட்டோ ஜேபிஜி ஃபைலாக இருக்கணுங்க. அந்த ஜேபிஜி ஃபைல் 50 கேபிக்குள்ளே இருக்கணுங்க. அடுத்தது ரெண்டாவது ப்ரூஃப் பார்த்தோம்னா அவங்க என்ன அட்ரஸில் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அந்த டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டை அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அந்த ஆதார் கார்டு பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுங்க. அந்த பிடிஎஃப் ஃபைல் 200 கேபிக்குள்ள இருக்கணுங்க. அடுத்தது மூணாவது ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி ஆர் ஸ்மார்ட் கார்டு கேட்டுப்பாங்க. அதாவது ஸ்மார்ட் கார்டை 200 கேபிக்குள்ள பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அடுத்து நாலாவது ப்ரூஃப் பார்த்தோம்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கேட்டுப்பாங்க. அதை நீங்க அப்லோட் பண்றப்போ அந்த ஃபார்ம் அப்லோட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. சரி வாங்க இப்ப இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நீங்க கூகுள் குரோம் வச்சிருந்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதுல டிஎன்இ சேவை அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அந்த நியூ டேப்ல ஃபர்ஸ்ட் தான் இருக்குங்க டிஎன்இஜிஇஏ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அந்த நியூ டேப்ல பார்த்தீங்கன்னா சைடில் உள்நுழைவுன்னு இருக்குங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குங்க. துறை உள்நுழைவு அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இசேவை ஐடி வச்சிருக்கவங்க அதில் போயிட்டு அப்ளை பண்ணுவாங்க. நம்ம பார்த்தோம்னா பயனாளர் உள்நுழைவு அதில் போயிட்டு நாங்க அப்ளை பண்ண போகிறோம். அதில் உள்ள பயனாளர் உள்நுழைவு அப்படிங்கிறத ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அந்த நியூ டேப்ல சைடில் பார்த்தோம்னா யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்டிருப்பாங்க. இந்த இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்றதுக்கு நீங்க யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ற மாதிரி இருக்குங்க. அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோட லிங்கை கீழே தரங்க. அதில் போயிட்டு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிடுங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல யூசர் ஐடிங்கிற இலக்குல நீங்க என்ன யூசர் ஐடி கிரியேட் பண்ணீங்களோ அந்த யூசர் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. நீங்க என்ன பாஸ்வேர்டு கொடுத்து அப்ளை பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை அதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லாகின் இருக்குங்க. அந்த லாகினை கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அந்த நியூ டேப்ல ரெண்டாவதா இருக்குங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்னு. அதை ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அந்த நியூ டேப்ல கீழே பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட்னு இருக்குங்க. அதை ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அந்த நியூ டேப்ல பார்த்தீங்கன்னா கீழே ப்ரொசீட்னு இருக்குங்க. அதை ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அந்த நியூ டேப்ல மேலே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் கேன் அப்படின்னு இருக்குங்க. அதாவது உங்க நேம்ல இது வரைக்கும் எந்த ஒரு கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அந்த ரிஜிஸ்டர் கேன்கிறத கொடுத்து உங்களுக்குன்னு ஒரு புதுசா ஒரு கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ற மாதிரி இருக்குங்க. நீங்க புதுசா கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்றவங்களா இருந்தா நம்ம சேனல்ல கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்கை கீழே தரங்க. அதுல போயிட்டு புதுசா கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதன்படி அந்த புதுசா உள்ள கேன் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. பண்ணதுக்கு அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ற மாதிரி இருக்குங்க. அப்படி இல்லை நீங்க ஏற்கனவே கடையில கொடுத்து உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேன் நம்பர் மட்டும்தாங்க ரிஜிஸ்டர் பண்ண முடியும். 2-3 கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ண முடியாதுங்க. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கடையில கொடுத்து ஏற்கனவே இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த கேன் நம்பர் உங்களுக்கு குறிச்சு கொடுத்துருக்கலாம். அப்படி குறிச்சு கொடுத்துருந்தாங்கன்னா இதுல மேலே கேட்டிருக்க எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துட்டு அதுல சர்ச்சுங்கிற கொடுத்து அதுல இருந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்குங்க. அப்படி இல்லை உங்கள்ட்ட கேன் நம்பர் கொடுக்கல அப்படின்னா அதுல ஆதார் கார்டுன்னு இருக்கு பாருங்க. அதுல உங்களோட ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சர்ச்சுன்னு இருக்குங்க. அதை கொடுத்தீங்கன்னா கீழே ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அதுல உங்களோட கேன் நம்பரு, அதுக்கப்புறம் உங்களோட நேமு, உங்களோட ஃபாதர் நேமு, கார்டியன் அல்லது மதர் நேம் இது மாதிரி வருங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் என்னென்ன டீட்டெயில் கொடுத்தீங்களோ அதன் அடிப்படையில் அதெல்லாம் ஃபுல்லாக வந்துடுங்க. அதில் ஃபஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் பாக்ஸை கொடுத்தீங்கன்னா அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அதில் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு ஆயிருங்க. அதாவது மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றவே முடியாதுங்க.
அதாவது மொபைல் நம்பரு, நேமு, ஆதார் கார்டு இது மாதிரி டீட்டெயில்லாம் நீங்கள் மாற்றவே முடியாதுங்க. அதை டிக் பாஸை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே மொபைல் நம்பர் இருக்குங்க. அதில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பழசு என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் அதில் ஆட் ஆயிருங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. அதில் உங்களோட ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அதில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று சென்ட் ஆகுங்க. ஓடிபி சென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஓடிபியை கீழே ஓடிபிங்கிற இலக்கில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபை ஓடிபி அப்படின்னு வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ப்ரொசீடியர் இருக்குங்க. அதை கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அந்த நியூ டேப்பில் அப்ளிகேஷன் டீட்டெயில், கரண்ட் அட்ரஸ், கவர்மெண்ட் அட்ரஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட கேன் நம்பர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துப்பாங்க. அதுலேருந்து கீழே வந்தீங்கன்னா டீட்டெயில் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு கேட்டிருப்பாங்க. அதில் உங்கள் குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதில் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேரோ அதை நம்பரில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே கீழேயே அந்த ஃபேமிலியோட டீட்டெயில் ஃபுல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர் யாரோ அவங்க நேமை இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அவங்களோட நேமை தமிழில் கேட்டிருப்பாங்க. இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டு பேஸ்ட் பட்டன் அமைக்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழ்லாம் மாறிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஜ் கேட்டிருப்பாங்க. அவங்களோட ஏஜ் என்னவோ அதை அதில் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலினம் கேட்டிருப்பாங்க. அவங்க என்ன பாலினமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் கேட்டிருப்பாங்க. அவங்க சொந்தமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதில் செல்ஃப் இருக்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன் கேட்டிருப்பாங்க. அவங்க கவர்மெண்ட் சம்மந்தமான வேலை பார்க்குறாங்களா அல்லது ஹவுஸ் ஓன் டிபெண்டன்ட்ல இருக்காங்களா இல்லை ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அதில் கொடுத்துக்கோங்க. அடுத்தது அதுக்கிலே பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம் கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு எதன் மூலம் இன்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆல்டர்னேட் அது மூலம் வருதா, சேலரி மூலம் வருதா, பிஸ்னஸ் மூலம் வருதா, ரெண்ட் மூலம் வருதா அப்படிங்கிறத அதில் கொடுத்துருங்க. இதுலேருந்து எதுவுமே விளையாட்டி அதுக்கிலே பார்த்தீங்கன்னா அதர்ஸ்ன்னு இருக்குங்க, அதை கொடுத்துக்கோங்க. அதர்ஸுங்கிறத கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு நேராக உள்ள ஒரு பாக்ஸில் நீங்கள் மந்த்லி எவ்வளோ சேலரி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுக்கணுங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் சேலரியே 8000 சொல்கிறாங்க. அதனால் 8000ங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அதர்ஸ் இருக்குங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க, அந்த அதர்ஸில் நீங்கள் என்ன வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணுங்க. நான் பார்த்தோன்னா ஃபார்மர்னு கொடுத்துக்குறாங்க. அதுக்கு நேராக தமிழில் கேட்டிருப்பாங்க. அதுக்கு நேராக விவசாயிங்கிறத கொடுத்துக்கோங்க. அதர்ஸுங்கிற இலக்கில் நீங்கள் மந்த்துக்கு எவ்வளோ சேலரி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கீழே பார்த்தீங்கன்னா மந்த்துக்கு எவ்வளவு, இயர்ஸுக்கு எவ்வளவு அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிருங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஆடுன்னு இருக்குங்க, அதை கொடுக்குறங்க. நீங்கள் ஆடுங்கிறத கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா மேலே ஷோ ஆயிருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது நபரோட டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. அதில் நேமுங்கிற அளவில் அடுத்தவங்களோட டீட்டெயிலாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு நேராக தமிழில் அவங்களோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஜ் என்னவோ அந்த ஏஜை அதில் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பாலினம் வருவாங்களோ ஃபீமேலா மேலா அப்படிங்கிறத அதை கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் கேட்டிருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் வருவாங்கன்னா ஒய்ஃபுங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன வேலைக்கு பார்க்குறாங்க அப்படிங்கிறத கொடுக்கணுங்க. எந்த ஒரு வேலையுமே பார்க்காம வீட்டில் தான் சும்மா தான் இருக்காங்க அப்படின்னா ஹவுஸ் ஓன் பை டிபெண்ட் இருப்பாங்க, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே எந்த ஒரு சேலரி இது மாதிரி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காதுங்க. ஏன்னா அவங்க எந்த ஒரு வேலையுமே பார்க்க மாட்டாங்க. அதனால கீழே பார்த்தீங்கன்னா ஆடுன்னு இருக்குங்க, அதை கொடுத்துட்டு அடுத்தது 3rd நம்பரோட டீட்டெயில் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 3rd நம்பரோட டீட்டெயிலாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நேமுங்கிற இலக்கில் நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்தது அவரோட நேமை தமிழில் கொடுத்துக்கோங்க. அடுத்து அவங்க என்ன ஏஜோ அந்த ஏஜை கொடுத்துக்கோங்க. அடுத்தது என்ன பாலினம் வருவாங்களோ அந்த பாலினத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரிலேஷன்ஷிப்புங்கிற இடத்துல அவங்க பையனாக இருந்தால் சன்னுன்னு கொடுத்துக்கோங்க. அது பொண்ணாக இருந்ததுன்னா டாட்டர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் இருக்குங்க. அதில் அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆடு இருக்குங்க, அந்த ஆடுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேரோ அத்தனை பேரோட டீட்டெயிலையும் ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாரோட டீட்டெயிலையும் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட்னு இருக்குங்க, அதை ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அந்த நியூ டேப்பில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் டாக்குமெண்ட்னு இருக்குங்க. அதுக்கு நேராக உள்ள ஒரு பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா 4 விதமான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்டோட ஃபோட்டோ கேட்டுப்பாங்க. அடுத்தது எனி அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டுப்பாங்க. அடுத்தது ஃபேமிலி ஆர் ஸ்மார்ட் கார்டு கேட்டுப்பாங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ஒன்று கேட்டுப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு உள்ள அப்ளிகேட் ஃபோட்டோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் நம்பர்னு கேட்டிருப்பாங்க.
அந்த லக்கில் ஃபஸ்ட்டு தான் நம்ம ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுனால அதில் நம்பர் 1ங்கிறத கொடுத்துக்கோங்க. அதே கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஆடுன்னு இருக்குது. அதை ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் அப்ளிகேட்டோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துங்க. ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடுக்கு பக்கத்துலேயே அப்லோடுன்னு கேட்குங்க. அந்த அப்லோடை செலக்ட் பண்ணிங்கன்னா அப்ளிகேட்டோட ஃபோட்டோ அப்லோட் ஆயிருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடிக்கும் செலக்ட் டாக்குமெண்ட்டுங்கிற நேராக உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா எனி அட்ரஸ் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதுக்கு நேராக டாக்குமெண்ட் நம்பர் 2ன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஆடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆகுங்க. அதில் அட்ரஸ் ப்ரூஃப் காட்டி உங்களோட ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. எதில் ஆதார் கார்டு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அப்லோடுன்னு கேட்குங்க. அதில் அப்லோடுங்கிறத கொடுத்தீங்கன்னா 2வது டாக்குமெண்ட் அப்லோட் ஆயிருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் செலக்ட் டாக்குமெண்ட்டுக்கு நேராக உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆர் ஸ்மார்ட் கார்டு இருக்குங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் நம்பருங்கிற இடத்துல நம்பர் 3ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஆடுங்கிற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அதில் ஃபேமிலி ஆர் ஸ்மார்ட் கார்டுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அதை அப்லோடு கொடுத்தீங்கன்னா 3rd டாக்குமெண்ட் அப்லோட் ஆயிருங்க. அதில் 4th பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இருக்குங்க. அதை ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அந்த நியூ டேப்ல பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குங்க. அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கீழே பார்த்தீங்கன்னா சைன் கேட்டுப்பாங்க. அதில் அப்ளிகேட்டரோட சைன் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அப்படி இல்லாட்டி அடாப்ட் ரீடரில் உங்களோட சைனை ஜாயின் பண்ணலாங்க. அடாப்ட் ரீடரில் எப்படி சைன் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியலாட்டி நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு சைன் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதில் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அதை ஃபார்மை அப்லோட் பண்ணுங்கள். அதில் செலக்ட் டாக்குமெண்ட்டுக்கு நேராக உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ டாப் மாதிரி ஓப்பன் ஆகுங்க. அதில் செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் நம்பருக்கு நேராக 4ன்னு கொடுத்துக்கோங்க. 4ன்னு கொடுத்ததுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஆடுங்கிற இலக்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ டாப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அதில் எந்த இலக்கில் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அப்லோடுன்னு கேட்குங்க. அப்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆயிருங்க. 4 டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட்னு இருக்குங்க. அதை ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அந்த நியூ டேப்பில் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் நம்பரு, கஸ்டமர் நம்பரு, கஸ்டமர் நேமு, அடுத்தது என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட்னு இருக்குங்க. அதை ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அந்த நியூ டேப்ல நெட் பேங்கிங் மூலம் கட்டுறீங்களா, கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு மூலம் கட்டுறீங்களா, இல்லை கியூஆர் கோட் மூலம் கட்டுறீங்களா, இல்லை யூபிஐ மூலம் கட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். நீங்கள் எதன் மூலம் கட்ட விருப்பப்படுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதன் மூலம் பேமெண்ட் கட்ட பாருங்க. நான் பார்த்தோன்னா டெபிட் கார்டு கொடுத்து அதன் மூலம் பேமெண்ட் கட்டுறேங்க. கார்டோட டீட்டெயில் ஃபுல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட் ஃபார் 60 அப்படின்னு இருக்குங்க. அதை ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஓடிபி கேட்டிருப்பாங்க. அதில் உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபி அதில் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அந்த நியூ டேப்பில் பார்த்தீங்கன்னா யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருங்க. அதுலேயே அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃப்ரண்டியர் ரிசிப்ட்னு இருக்குங்க. அதை ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அந்த நியூ டேப்பில் பார்த்தீங்கன்னா ஒப்புகை சீட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சீட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதன் மூலம் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க.